ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து நான் வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் என்னெல்லாம் சீக்ரெட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத உங்கள் கூட வந்து நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து சேவிங்ஸ் பாக்ஸு. சரிங்களா? சிம்பிளாக நான் வந்து ரொம்ப எலாபரேட்டாக சொல்கிறதுக்கு வந்து ஒன்றும் கிடையாது. ஸோ சிம்பிளாக வந்து இது வந்து சேவிங்ஸ் பாக்ஸு. இது வந்து பெரிய அமௌண்ட் வந்து சேவ் பண்ணுவேன். பெரிய அமௌண்ட்னா ஒரு 500 அந்த மாதிரி. ஸோ 100s 200s இதெல்லாம் வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து நம்ம சேர்த்து வச்சுருக்கோம். 50s 100s 200ஸ்லாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் வந்து சில்லறையாக வந்து சேர்க்கறது கிடையாது. நான் வந்து சொல்லியிருக்கேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு அமௌண்ட் வரும். அதில் வந்து நான் வந்து ஒரு 500 வந்து எடுத்து இந்த பாக்ஸில் வச்சுருவேன். ஸோ மிடில் த அமௌண்ட் வந்து ரெண்ட்டு வரும். சரிங்களா? அதுலேருந்து ஒரு 10% வந்து எடுத்து இதில் வந்து சேவ் பண்ணிவிடுவேன். ஸோ மந்த் எண்டில் வந்து அதாவது 20th போல் ஒரு அமௌண்ட் வரும். ஸோ அதுலேருந்து ஒரு 7000 அமிச்சாங்கன்னா அதில் ஒரு 700 எடுத்து இது மாதிரி வச்சுருவேன். ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ண அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ வந்து இதில் வந்து நான் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து வச்சுருக்கோம். ஸோ இதை தான் வந்து நான் வந்து எப்போவுமே வந்து காயின் வாங்குவேன். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி அந்த மாதிரி நான் வந்து செப்பரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து யூஸ் பண்ணுற பர்ஸு. டெய்லினா காய்கறிக்கு, அதுக்கப்புறமா வந்து மளிகை சாமானுக்கு, அப்புறம் ஃப்ரூட்ஸுக்கு, அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்க்கு, அந்த மாதிரி டெய்லி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிற பர்ஸ் இது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பெரிய அளவுக்கு அமௌண்ட் வந்து எதுவுமே இருக்காது. ஏன்னா வந்து வெளியே கொண்டு போகிறதால ஸோ பெரிய அமௌண்ட் வந்து இது இன்றைக்கி வந்து ஸ்கூல் ஃபீஸ் வந்து கட்டினேன். ஸோ அதோட பில்லு வந்து இருக்கும். ஸோ 2 பேருக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்கூல் ஃபீஸ் வந்து கொடுத்து விட்டாங்க. ஸோ அந்த பில்லு வந்து இன்றைக்கி வந்து பே பண்ணியிருக்கேன். சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ ப்ரொவிஷனுக்கு போனோன்னா அந்த பில் வந்து இதில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ பேலன்ஸ் பைசா ஃப்ரூட்ஸ் வாங்கினேன் இன்றைக்கி. ஸோ அதோட வந்து பேலன்ஸ் பைசா வந்து இந்த மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த அமௌண்ட் வந்து நான் வந்து எடுக்க மாட்டேன். ஸோ இது வந்து அப்படியே வந்து செலவுக்கு தான் வச்சுப்பேன். ஸோ நான் வந்து பெரிய அமௌண்ட் வந்து அந்த 500 அந்த மாதிரி வந்து எடுத்து வைக்கிறேன் இல்லைங்களா? அது பெரிய அமௌண்ட் வந்து இதில் வந்து எடுத்து வச்சுருவேன். ஸோ மந்த் எண்டில் வந்து இன்னொரு அமௌண்ட் வந்து நான் வருது சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த 1லேருந்து 10 வரைக்கும் வந்த உடனே ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுருவேன். சப்போஸ் வந்து அந்த 10ஆம் தேதிக்கு அப்புறமா எனக்கு இன்னொரு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும் இல்லையா? 11th போல் இல்லை 12th போல் எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ அந்த அமௌண்ட்லேருந்தும் ஒரு அமௌண்ட் வந்து எடுத்து வைப்பேன் 500. சப்போஸ் இந்த 1லேருந்து 10ஆம் தேதிக்குள்ளே நான் எடுத்து வச்ச அமௌண்ட்டை தவிர எனக்கு பேலன்ஸ் அமௌண்ட் இருந்துச்சுன்னா, ஒரு 100 இல்லை 200 300 அந்த மாதிரி மீந்துச்சுன்னா அந்த அமௌண்ட்டும் வந்து நான் இதில் தான் வந்து எடுத்து வச்சுக்கிறது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றது. ஸோ வந்து இதுலேருந்து எடுத்து டெய்லி வந்து செலவு பண்ணுற அமௌண்ட்டு. ஓகேங்களா? எனக்கு வந்து அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகும் இல்லைங்களா? அந்த இப்போ வந்து 5000 வருதுன்னா, ஸோ 500 எடுத்து இந்த பாக்ஸில் வந்து சேவிங்ஸ் பாக்ஸில் வச்சுருவேன். பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இதிலேருந்து இந்த பர்ஸில் வந்து இருக்கும். ஸோ பேலன்ஸ் அமௌண்ட் வந்து இந்த பர்ஸில் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் அமௌண்ட்டை வந்து மணி மேனேஜ்மெண்ட்டை வந்து பிரித்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு புரியும்னு வந்து நினைக்கிறேன். ஸோ மூணு பர்ஸில் வந்து என்னென்ன அமௌண்ட்டு மணி வந்து வச்சுருக்கேன்றது. ஸோ இதில் வந்து கார்ட்ஸு, கிரெடிட் கார்ட்ஸு, அப்புறம் வந்து ரேஷன் கார்டு அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி வந்து என்ன டேட்டு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி வந்து 12th எனக்கு ஒரு அமௌண்ட் வந்து வரும். ஸோ ரெண்ட்டு வந்து வந்திருக்கு. ஸோ ரெண்ட் அமௌண்ட்டு வச்சுக்கலாம். ஸோ 1000 2000 3 4 5 5500 600 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை வந்து அப்படியே எடுத்து நான் வந்து டெய்லி செலவுக்கு வந்து இந்த பர்ஸ்லேருந்து நான் வந்து எடுத்துப்பேன். ஸோ இதிலேருந்து எடுத்த காசு தான் வந்து எடுத்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். சரிங்களா? ஸோ அதுலேருந்து ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அதில் வந்து பேலன்ஸ் அமௌண்ட்டு. ஸோ இதுலேயே தான் நான் வந்து இந்த மளிகை சாமான்லாம் வந்து வாங்கிட்டேன். ஒரு 500க்கு வந்து மளிகை சாமான் வாங்கிட்டேன். ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டேன். ஸோ ஃப்ரூட்ஸும் வந்து வாங்கிட்டேன். வெஜிடபிள்ஸ் கொஞ்சம் இருக்குது. ஸோ அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டெய்லி செலவுக்கு பால் செலவு, இல்லை பிஸ்கெட் செலவு, அந்த மாதிரி
எதனா மசாலா வேணும்னா அந்த மாதிரி செலவுக்கு இந்த பைசா வந்து யூஸ் பண்ணிப்பேன். இதுலேருந்து நான் வந்து பைசா வந்து தொட மாட்டேன். ஸோ இதில் வந்து நான் வந்து ஒரு 2 மந்த்ஸாக வந்து சேர்த்து வச்சுருந்தேன் இல்லைங்களா? ஸோ அந்த பைசா வந்து எவ்வளோ இருக்குன்றதை வந்து பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஆகஸ்ட் மந்த்து சேவிங்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து செப்டம்பர் மந்த்து சேவிங்ஸும் வந்து இதில் தான் இருக்குது. சரி, ஏன்னா வந்து நம்ம காயின் வாங்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சு வச்சுருக்கேன். ஸோ 1000, 2000, 3, 4, 5, 6, 7,500 இருக்குது. ஸோ தாராளமாக வந்து இதில் வந்து 1 கிராம் காயின் வரும். ஸோ நம்ம வந்து காயின் வந்து வாங்கிட்டு நான் அவங்க கூட வந்து ஷேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து சேவிங்ஸை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இது இல்லாமல் வந்து சில்லற காசு வந்து கப்பில் வந்து போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் வந்து சாமிக்கிட்ட ஒரு 10 ரூபா காயின்ஸ் வந்து சேர்த்து வச்சுருக்கேன். அப்புறம் 5 ரூபா காயின்ஸ் வந்து இருக்குது. ஸோ இதான் வந்து சேவிங்ஸு. ஸோ பெரிய அமௌண்ட்டு மட்டும் நம்ம இந்த மாதிரி வந்து நான் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது இல்லாமல் நீங்கள் உண்டியல் மாதிரி டெய்லி 20 ரூபா போட்டு வைக்கலாம். ஸோ உங்களோட பைசா வந்து எப்படி உங்களுக்கு ஜென்ரேட் ஆகுது, அதை நீங்கள் எப்படி எடுத்து வைக்கிறீங்க, ஸோ எப்படி செலவு பண்ணுறீங்க, எதுக்கு செலவு பண்ணுறீங்க அப்படின்றத கிளாரிஃபையாக இருந்துக்கணும். நம்மளுக்கு வந்து ஷார்ட் ஃபால் ஆகாமல் வந்து பைசா வந்து இருக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து மணி வந்து எனக்கு மாதம் கடைசி வரைக்குமே வந்து எனக்கு ஷார்ட் ஃபால் ஆகாமல் ஓரளவுக்கு வந்து மணி வந்து வந்துகிட்டே இருக்க மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன். ஸோ மாத கடைசி ஆன உடனே மணி இல்லை அப்படின்னா நம்ம வந்து சேவிங்ஸ் வச்சுருக்கோம் இல்லையா, ஒரு இந்த பைசாலேருந்து எடுத்து செலவு பண்ணுவேன். ஸோ ஒரு 1000 ருபீஸாக இருந்தாலுமே எடுத்து செலவு பண்ணிவிட்டு மறுபடியும் எனக்கு வந்து மணி வரப்போ எடுத்து இதில் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிவிடுவேன். ஸோ அதை வந்து டேலி பண்ணி வச்சுருவேன் எப்போவுமே. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கிட்டோமா சேவிங்ஸும் வந்து நமக்கு மாத கடைசியில் வந்து நம்மளுக்கு பைசாவும் வந்து கிடைக்காது, சேவிங்ஸும் வந்து கரெக்டாக வந்து போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம பிளான் பண்ணபடி எல்லாமே வந்து வாங்க முடியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ மந்த்து பைசா வந்தோடனே உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ மணி மேனேஜ்மெண்ட் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் ஸ்டே வித் மீ ஹேமா. பாய்.